வணக்கம். நான் டாக்டர் மாதவி வேஷ் பாரதோ. இன்னைக்கு கோடையில் ஹிட் அண்ட் சோரி அசிஸ்ட் ஃப்ளேர் அப்பை அதிகரிக்கும் 3 தவறுகள் பற்றி பேசுறேன். வெறும் வெப்பம் மட்டும்தான் உங்கள் சூரியாசிஸை அதிகரிக்குதா? உண்மையில் வெப்பம் எதிரி அல்ல. ஆனால் நீங்கள் அறியாமல் தினமும் செய்து கொண்டிருக்கும் அந்த 3 பொதுவான தவறுகள்தான் உண்மையான எதிரிகள். இதில் ஒரு தவறு சுமார் 19% சோரியாசை நோயாளிகள் தங்கள் சருமத்தை குளிர்விக்கிறோம் என்று நினைத்து செய்து கொண்டிருப்பதாகவும், ஆனால் உண்மையில் அவர்கள் நெருப்பில் நெய் ஊற்றுகிறார்கள். இன்றைய இந்த வீடியோவில் நாம் அந்த 3 தவறுகளையும் வெளிப்படுத்தப் போகிறோம். இதனால் உங்கள் கோடை காலத்தில் ஏற்படும் பிரச்சனைகள் தவிர்க்கப்படலாம். முதலில் மற்றும் மிகப்பெரிய தவறு என்பது மிக அதிகமாக குளிர்ந்த நீர், அதாவது ஃப்ரிட்ஜில் வைத்த குளிர்ந்த நீர். ஹோமியோபதி மற்றும் ஆயுர்வேதத்தில் சரும நோய்களின் மூல காரணம் உங்கள் ஜீரணமே என்று நாங்கள் நம்புகிறோம். அதனால் நீங்கள் மிக அதிகமாக குளிர்ந்த நீர் குடிக்கும்போது இதனால் உங்கள் உடலின் உள் வெப்பநிலையை இது பாதிக்கிறது மற்றும் பித்தத்தை தூண்டுகிறது. இதனால் இரத்தத்தில் விஷப் பொருட்கள் அதிகரிக்கின்றன மற்றும் உடனடியாக உங்களுக்கு அரிப்பு அதிகரிக்கிறது. இந்த கோடையில் முயற்சி செய்யுங்கள். மட்கம் அல்லது மண்குடுவையில் வைத்த நீர் மட்டுமே குடிக்கவும். இது இயற்கையான குளிர்ச்சி தருகிறது. உங்கள் நோய் எதிர்ப்பு அமைப்பை பாதிக்காமல். இரண்டாவது தவறு என்பது செயற்கை அல்லது இறுக்கமான உடைகள் அணிவது. கோடையில் ஃபேஷனுக்கு பதிலாக சரும ஆரோக்கியமே முக்கியம். செயற்கை அல்லது பாலியஸ்டர் துணிகள் வியர்வையை சருமத்தில் தடுத்து வைக்கின்றன. மன்னிக்கவும், இப்படிப்பட்ட பிளாஸ்கள் ஆக்சிஜன் மற்றும் காற்றை பெற வேண்டும். குணமாகும் பொருட்டு உங்கள் பிளாஸ்கள் அதிகமாக உள்ள இடங்களில் உடைகள் இறுக்கமாக உள்ளதா என்று பாருங்கள். ஆம் என்றால் இன்று முதல் தளர்ந்த பருத்தி உடைகள் அணியத் தொடங்குங்கள். பருத்தி வியர்வையை உறிஞ்சிக் கொள்கிறது மற்றும் உங்கள் பிளாஸ்களை உலர்ந்தும் குறைந்தும் வைத்திருக்கிறது. மூன்றாவது தவறு துணியால் அடிக்கடி தேய்ப்பது. கோடையில் வியர்வையினால் நாம் அடிக்கடி துடைக்கிறோம். நோயாளிகளின் சருமம் மிகவும் உணர்வானது. உராய்வால் சருமத்திற்கு சேதம் ஏற்படுகிறது மற்றும் கோப்னர் பினாமினாவின் காரணமாக புள்ளிகள் பரவத் தொடங்குகின்றன. இந்த 3 தவறுகளையும் நீங்கள் தவிர்த்தால் உங்கள் பிரச்சனை 50% குறையும். பாரத் ஹோமியோபதியில் நாங்கள் சல்பர் மற்றும் கிராஃபைட்டிஸ் போன்ற மருந்துகளை பயன்படுத்துகிறோம். அவை வெப்ப உணர்வை கட்டுப்படுத்த உதவுகின்றன. நாங்கள் உங்கள் உடலின் உள் வெப்பநிலை கட்டுப்பாட்டை சரி செய்கிறோம். அதனால் வீட்டிலேயே உங்களுக்கு உள்ளார்ந்த தொந்தரவு ஏற்படாது. உங்கள் சூரிய உணர்வு கட்டுப்பாட்டில் இல்லையெனில் தாமதிக்காமல் உங்கள் புள்ளிகளின் தெளிவான புகைப்படங்களை கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணிற்கு அனுப்புங்கள். நாங்கள் பகுப்பாய்வு செய்து எங்கு தவறு நடக்கிறது என்பதை உங்களுக்கு தெரிவிப்போம். நன்றி.